உங்க 2 பேரோட பணி அனுபவத்துல சில சூழல்கள்ல கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் வந்திருக்கும். அப்படி பெயின்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணது. இத நம்ம செஞ்சிருக்க கூடாது. வேற வழி இல்ல செய்றோம். அப்படின்ற மாரியான ஏதேனும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கா? என்ன பொறுத்தவரைக்கும் பல சமயங்கள்ல என்க்ரோச்மென்ட் ரிமூவல் அப்ப நான் நெறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா சட்டப்படி ஹைகோர்ட் ஆர்டர் வரும். இல்ல முக்கியமான சாலை அமைக்கிற நேரத்தில என்க்ரோச்மென்ட் இருந்திருக்கும். நம்ம மாற்று இடம் குடுத்தா போவதற்கு அவர்கள் வாழ்வாதாரங்கள் அங்கே இல்லைன்னு சொல்லி மறுக்கலாம். அந்த மாரி சூழ்நிலைகளில சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும்போது நெறைய வருத்தப்பட்டுருக்கேன். நீங்க சார். உண்மைதான். இப்ப ஆக்கிரமிப்புகளை அகற்றும்போது சில நேரங்கள்ல உச்சமன்றத்தில நான் தலைமைச் செயலாளராக இருக்கிறபோது உச்சநீதிமன்றம் ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்தது. தலைமைச் செயலாளர் தான் இத ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஆணையை பிறப்பித்தது. ஆக்கிரமிப்பை அகற்றிட்டு இருக்கும்போதே ஒருவர் தீக்குளித்து இறந்து விட்டார். இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு பணியாகவும், எவ்வளவு ஒரு இதயத்தில் ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது மாதிரி சூழல்கள் ஏற்படும். இன்னொன்று வந்து ஒரு நல்ல மனிதர் இருந்திருப்பார். ஏதோ ஒரு சூழல்ல தெரியாம ஒரு தவறு செய்கிற போது அவருடைய அந்த ஒழுங்கு முறை கோப்பு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபரை ட்ராப் கேஸில் மாட்டியிருக்காரு. அவர் பொண்ணுக்கு 3 நாளில் கல்யாணம் நடக்க போகுது. அந்த டைமில் ஏதோ ஒருத்தர் சிக்க வச்சுட்டாங்க, அவரை சிக்க வச்சு மாட்டிட்டார். இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே ஆவணங்கள் எல்லாமே சாட்சிகள் எல்லாம் அவருக்கு எதிராக இருக்குது. அவர் வந்து இந்த குற்றம் நிரூபணமாக எடுத்துன்னு தான் நம்ம வந்து அறிக்கை அனுப்பணும். அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம ஆனா உங்களுக்கு தெரியும் அவர் நல்லவர் தான். அவர் மேல நல்லவர் இல்லை, அவர் செய்தது தவறு. அதாவது அவர் சிக்க வைத்திருக்கிறார்கள், நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி ஒரு சூழலில் அவர் சிக்கிக்கிட்டது அந்த குடும்பத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். இது மாதிரி சூழலில் வருத்தம் ஏற்படும். ஒரு மனிதர் தண்டிக்கப்படுகிற போது யாராக இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் ஏற்படும். ஆனால் இது வந்து சில நேரங்களில் சிலரை தண்டித்துத்தான் ஆக வேண்டும். அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு வருத்தம் ஏற்படாது. சில நேரங்களில் ஏன்னா இந்த மாதிரி டிசிப்ளினரி கேஸை எடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போதே அது வந்து ஒருத்தருக்கு ரிவார்டு கொடுக்குற கேஸ் மாதிரி ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இது மாதிரி நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும்.